Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல மேப் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மேப் மெத்தட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஒரு நியூ அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மேப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேப் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலிமா நமக்கு இந்த மேப் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நேம்ஸ் கொடுத்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். A ஈக்குவல் ராம், டாம், ஷாம். இப்போ இந்த நேம்ஸ்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரேயில் இருக்க வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பேஜில் H1 டேக்குள்ளார பிரிண்ட் ஆகணும். செப்பரேட்டாக ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ராம் அப்படிங்கிறது ஒரு H1 டேக்கில் பிரிண்ட் ஆகணும், டாம் அப்படிங்கிறது ஒரு H1ல பிரிண்ட் ஆகணும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம H1ஆக மாடிஃபை பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து எப்படி நம்ம மேப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு a.map அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மேப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகும். இப்போ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கும், அடுத்த டைம் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸை எடுத்துகிட்டு இந்த மேப் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகும். இப்போ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ, அடுத்தது வந்து இண்டெக்ஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது வேல்யூவில் ராம்னு இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் 0ன்னு இருக்கும். அடுத்த டைம் ரன் ஆகும்போது இதில் டாம்னு இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதில் இருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம H1 டேக்காக மாடிஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டன் H1 டேக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த H1 டேக்குள்ளார நம்மளோட வேல்யூ வந்து கன்கனேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நியூ அரேவாக கிடச்சிருக்கும். அந்த அரேவை பார்த்திங்கன்னா வந்து நான் RES அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். console.log of result. இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோலில் பார்த்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நியூ அரே கிடச்சிருக்கும். இப்போ இந்த அரேயில் பாருங்கள், ஒவ்வொரு நேமுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு H1 டேக் வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ இந்த ரிசல்ட் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நியூ அரேவாக கிடச்சிருக்கும். இப்போ இதை வந்து நம்மளோட பேஜில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிவ் டேக் கொடுத்துக்கிறேன். இந்த டிவ்வுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். இந்த டிவ்வை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஷ் அவுட்புட் டாட், இப்போ நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா வந்து HTML கண்டென்ட் அப்படிங்கிறனால .html அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து அரேவாக இருக்கிறதுனால இந்த அரேவை வந்து இதை ஜாயின் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்காக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். res.join அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த அரேவை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். எதை வச்சு ஜாயின் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரே எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். அந்த ஸ்ட்ரிங்கை பார்த்திங்கன்னா வந்து இந்த அவுட்புட் அப்படிங்கிற டிவுக்குள்ளார HTML கண்டென்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணி அவுட்புட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்ம கொடுத்த எல்லா நேம்ஸுமே வந்து H1 டேக்குள்ளார பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேப் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு அரே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஒரு நியூ அரேவை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மேப் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல மேப் அப்படிங்கிற மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.